ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட நம்ம கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் லவ் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நான் இடையில உங்களுக்கான சைனும் நான் கொடுக்குறேன், ஏன்னா கலெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறதுனால. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. பாட்டம் டெக் 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, செகண்ட் சான்ஸ் கேட்குறாங்க உங்ககிட்ட. இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடு. அதுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டம் டெக் 4 ஆஃப் வாண்ட்ஸ். இதில் நிறையா பேர் கல்யாணம் ஆனவங்களா இருக்கும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இது வந்து நல்லாவே பொருந்தும். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கீங்க, கல்யாணம் ஆனவங்க, இல்லை என்கேஜ்மெண்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் எஸ், அந்த மாதிரியான அப்படி இருக்கிற வியூவர்ஸ்க்கும் வந்து இது நல்லாவே ரெசனேட் ஆகும். இதில் வந்து உங்கள் பர்சன் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பழைய மாதிரி வாழ்க்கையை தொடர்றதுக்காக, அந்த பழைய சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப வந்து தெளிவாக இருக்காங்க. உங்களை விட்டுட்டு போகிற மாதிரியான ஐடியாவே கிடையாது. உங்களை இழக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உன்னை வந்து விட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப க்ரிப்பாக அவங்கள பிடிச்சிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனாலேயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங், இவங்க கூட ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி அவங்க ரெடியாக இல்லை. ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு ஸ்டேட்டஸ் இல்லை காஸ்ட் இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக ஏஜ் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பொசசிவாக இருக்காங்க, ரொம்ப பொசசிவ். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம், ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கிற இந்த டைமில், உங்களை மிஸ் பண்ணுற இந்த டைமில், நீங்கள் உங்களோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுற இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அவங்களோட லைஃபுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப்க்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் வந்து ரொம்ப முக்கியம், கரியர் ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இங்கே ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களை ஒரு லக்கி சாம் மாதிரி பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பை ஸ்டேபிளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரியர் வைஸுமே வந்து அவங்களுக்கு அபண்டன்ஸ் வரணும், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து சம்திங் யூனிவர்ஸ், இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. பட் யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு இங்கே டார்க்காக இருக்கு இல்லையா? சம்திங் ஏதோ அவங்களை வந்து ஒரு டார்க்காக ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு அவங்க பண்ணுற விஷயங்கள்ல எதுவுமே வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல, திருப்தி இல்லை, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை, ரொம்ப டார்க்காக போயிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இப்போ அவங்களுக்கு நீங்கள் இல்லாமல் அவங்க ஏதாவது வந்து முன்னேறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எதுவுமே நடக்கலை. அடி வந்து செம்மையாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாமல் இருந்திருக்கு எதனால் இப்படி. ஏன்னா உங்களை மாதிரியான ஒரு சோல், உண்மையாக அன்பு காமிச்ச உங்களை வந்து ஈஸியாக விட்டுட்டு போகிறது, ஈஸியாக ஏமாற்றிட்டு போகிறது, ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் யூனிவர்ஸ் பார்த்துட்டு சும்மா இருக்காது இல்லையா? அது வந்து அவங்களுக்குரிய கர்மான்னு கூட சொல்லலாம். அவங்களுக்குரிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உன் வாழ்க்கையில் யார் முக்கியமோ, நீ என்ன தப்பு பண்ணனா அதை திரும்பி பாரு, அதை பார்க்காம நீ தப்பிச்செல்லாம் ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் நல்லாவே கொடுத்தனால தான், நீங்கள் போனதுனால தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு சர்க்கிள் வர ஆரம்பிச்சிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்குங்கிற ஒரு புரிதலே ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த புரிதல் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு
எப்படியாவது அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். உங்கள் பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கல். இவங்க வந்து ரொம்ப உங்ககிட்ட அழுதுகிட்டு கெஞ்சிட்டு வருவாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அழகாக பிளான் பண்ணுற ஒரு கேரக்டர். ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப இன்டெலிஜென்ட், நினச்சதை வந்து சாதிச்சே ஆகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறல, அப்படின்னா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன். ரீசன்ட் டேஸ்ல இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. அவங்க கிட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கு. சரி, இந்த மாற்றம் வந்து உண்மைதானா? அவங்க சுயநலத்துக்காக தான் வர்றாங்களா? வேற என்ன யூனிவர்ஸ் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அவங்கள பத்தி. அவங்களுக்கு பாருங்க, டவர், பெரிய டவர் மொமெண்ட் கொடுத்துருக்கு. அதுதான் இந்த கார்டோட தான் வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்க, ரொம்ப டார்க்காக சம்திங் ஏதோ வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து புகுத்திட்டு இருக்கு, அவங்க லைஃப்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான், ஆமாம், கன்ஃபர்மேஷன். இது ஒரு கார்டு. சரிங்களா? சடனாக அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன், சடனாக அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ சீக்ரெட் வந்து சடனாக உங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸ்க்கு இத்தனை நாள் அவங்க பர்சன் மறைச்சு வச்சிருந்த ஏதோ ஒரு ரகசியம் வந்து சடனாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை அவங்களோட ஓன் கேரக்டர், அவங்க எவ்வளோ செல்ஃபிஷ், உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்தவங்க, சம்திங் ஏதோ ஒன்று இல்லை, தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ரெவலேஷன் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக டவர் மூமெண்ட், அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ சடனாக நடந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஷியோராக யூனிவர்ஸோட தலையீடு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த டவர் மொமெண்ட்னால தான் உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் வந்து இப்போ உங்கள் பக்கம் திரும்பி இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்காது. பட் இப்போ அவங்க உங்களை நினைக்கிறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, உங்களை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், எந்த அளவு இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்சுவலாக யூனிவர்ஸ் ரொம்ப கோவம் யூனிவர்ஸ்க்கு பயங்கரமான கோவம். இங்கே நெருப்பு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நெருப்பு அப்படிங்கிறதே வந்து கோவம் தான். ஸோ பயங்கரமான ஒரு கோவம், ஏதோ ஒரு கர்மா, ஸ்ட்ராங் கர்மா வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனே வந்து இங்கே வந்து டெஸ்ட்ராய் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம், பிரேக்கப் ஆனதுக்கப்புறம், எல்லாம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக இது கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் விழுந்ததுக்கப்புறம் யூனிவர்ஸ் அதோட கோவத்தை காமிச்சிருக்கு, நல்லாவே காமிக்குது. அவங்க லைஃபுக்குள்ள இந்த நெருப்பு எந்த அளவுக்கு நெருப்பு கொட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு கோவத்தை வந்து அது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நல்ல ஒரு புரிதல் வந்து உங்கள் பர்சனுக்கு பெரிய அடிபட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை பற்றியே நினைக்கிறாங்க, உங்களோட அருமை தெரியுது, உங்களை வேல்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா லவ்வர்ஸ் கார்டு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, யூனிவர்ஸை பொறுத்தளவுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படிங்கிறப்ப அந்த கிஃப்டை நீ மதித்து நீ எந்த அளவுக்கு அந்த கிஃப்டை பார்த்துக்கிறேங்கிறது தான் வந்து அது யூனிவர்ஸ் பார்க்குறதே இல்லையா? ஒரு கிஃப்ட் தராங்க, அந்த கிஃப்டை வாங்குறவங்க எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பார்த்துக்கணும். அது யூனிவர்ஸ்லேருந்து கிடைச்ச கிஃப்ட். நீங்கள் அதை வந்து எவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கணும். உங்களை மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. ஷியோர், எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் 2 பேருமே வந்து தேவை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கிறதுனால தான். இதில் உங்கள் பர்சனுமே வந்து ஒரு ஜென்யூனான சோல் தான், ரொம்ப நல்லவங்க தான். அதில் வந்து இங்கே எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க கொஞ்சம் சுயநலம், நீங்கள் அதுவும் கிடையாது. அவங்க மைண்ட்லேருந்து யோசிக்கிறவங்க, லாஜிக்காக, அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்கிறவங்க, ஆனால் நல்லது நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். சரியா? ஸோ 2 பேருக்குமே தேவைங்கிறதுனால தான் யூனிவர்ஸ் உங்களை சேர்த்தி வச்சிருக்கு. பட் சேர்த்தி வச்சது மட்டும்தான் வந்து யூனிவர்ஸோட வேலை. நீங்கள் 2 பேரும் தேவை, ஆனால் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறீங்கிறது உங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் 100% லவ் கொடுத்துருக்கீங்க, உங்கள் 100% ஜென்யூனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் வந்து பார்த்துருக்கு உங்கள் பர்சன்ட் இருந்து அதை வந்து உங்கள் பர்சன் ரெசிப்ரிகேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. லவ்வர்ஸ் கார்டு இதில் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனாலேயே அவங்க வந்து அவங்க மனசில் இருக்கிறது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், ஒரு ரொமான்டிக் பார்ட்னர், இங்கே தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க மனசில் இருக்க
இருக்கிறது எல்லாமே சொல்ல முடியாது. அதாவது சூழ்நிலை தான் இந்த மாதிரி மாற்றி இருக்குங்கிறது நல்லா தெரியுது. உங்கள் பர்சன் ஜென்யூனான பர்சன், ஜென்யூனாக உங்கள் மேலே ஜென்யூனான லவ் இருக்கிற பர்சன் தான். ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறப்ப அங்கே அவங்க வந்து ஃபோக்கஸ் இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வரணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோக்கஸ் வேற பக்கம் மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கல. அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட நீங்கள் கூட இருந்து சரி பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இல்லாத நாட்கள் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதோட ரிசல்ட் வந்து அவங்க நல்லாவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சன் கார்டு. ஸோ ஷியோராக சொல்லணும் அப்படின்னா, என்னதான் அவங்க இன்னொருத்தவங்களோட தேவை இல்லை கரியர் தேவை அப்படின்ட்டு உங்களை ஈஸியாக விட்டுட்டு போயிருந்தாலும், உங்களை வேற ஒருத்தவங்க மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு போயிருந்தாலும், அங்கே போய் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கள் மட்டும்தான் அவங்களோட சன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இன்னசென்ட்டாக இருந்திருக்கீங்க. உங்களோட இன்னசென்ஸை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புரிதல் எல்லாமே இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்துகிட்டு இருக்கு. அவங்க இமோஷன்ஸை ஏன் இன்னும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலை, ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், வேற ஏதோ ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? பார்த்தாலே தெரியும், வேற ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. பட் நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். யூனிவர்ஸ் இதுல உங்களுக்கே தெரியும், யூனிவர்ஸ் வந்து அதோட பிளஸிங் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. ரெண்டு பேரும் சேரணும்னு இருக்கு, அதோட டெஸ்டினி. அதுதான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க. சரி, வேற என்ன? இந்த பர்சன் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து இந்த பர்சன் உங்களை எப்படி பாக்குறாங்க? நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இல்லை ரெண்டு விஷயம் எனக்கு தெரியுது. நம்பர் 8 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்பர் 8 ஷியோராக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆகஸ்ட் மந்த் 8 இந்த மந்தில் சம்திங் உங்களுக்கு ஏதாவது நடக்க போகுது, இல்லை ஒரு பெரிய ரெவலேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ தைரியமானவங்களா நீங்கள், இவ்வளோ தன்னம்பிக்கை உள்ளவங்களா, நீ என் கூட இல்லாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணுறியே, இதுதான் உங்களுக்கு ஆச்சரியம். நீ என் கூட இல்லை, ஆனால் உன்னோட நினைவுகள் என்னை கண்ட்ரோல் பண்ணுது, என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது, இது உன்னால மட்டும்தான் முடியும், அந்த பவர் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் வந்து ஸ்டார் இல்லையா, ஸ்டார். ஸோ அவங்க கையில் இருக்கும் போது, நீ என் கூட இருக்கும் போது எனக்கு உன்னோட வேல்யூ தெரியல, இப்போ உன்னை நான் தொலைச்சிட்டேன், ஸோ இப்போ நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். இதுதான் அவங்க. நீங்கள் தான் அவங்க சன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் உங்களோட வெளிச்சம். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அவங்க உங்களே ஒரு சன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக பார்க்குறாங்கள, ஒரு பெரிய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக பார்க்குறாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை வந்து நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, நீங்கள் புது லைஃப்பை தேடி போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருக்கோ. சரி, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ரொம்ப பிடிவாதம், ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிற, ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற, மாதிரி நீ இல்லையே அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இருந்தவங்க எனர்ஜி வேற, இப்போ நீங்கள் இருக்கிறவங்க பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. நீ இந்த மாதிரி இல்லையே, நீ எப்படி இந்த மாதிரி மாறன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீ கம்ப்ளீட்டாக வேற மாதிரி அவங்களுக்கு தெரியுறீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஆயிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வர்றதில்ல, கால் வர்றதில்ல, உங்கள் எனர்ஜியே அங்கே போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லாவே உங்கள் பர்சனோட நினைவுகள் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இருட்டில் இருக்கேன், அது உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. என் மேலே உனக்கு கொஞ்சமாவது லவ் இருக்கா, என்னை யோசிக்கிறியா, நான் உன்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன், என்னை மிஸ் பண்ணுறியா, இல்லை தேர்ட் பர்சன் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்களைய பார்க்கறது. 5 of Cups மிஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய வாய்ப்பு, அதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கையில் இருக்கீங்க இல்லையா, அவங்க கையில் இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க வேல்யூ தெரியல, அவங்க வேல்யூ தெரில. பாருங்கள், ஒரு இருட்டான வாழ்க்கையில் தான் அவங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இருட்டான வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்திருக்கீங்க, பெரிய வெளிச்சம். அந்த அவேக்கனிங் எல்லாமே இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த லைஃப்பை வந்து விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. நீ என்னை விட்டுட்டு போறியா, அவ்வளோதானா, இனி என்கிட்ட திரும்பி வரமாட்டையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம், ஒரு கேள்வி அது அதிகமாகவே இருக்குது. சரி, லவ் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம்.
உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம்னு நினைக்கிறாங்க, ரொம்ப ஈகோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. அண்டு நீ என்னையே வந்து பழி வாங்குறேங்கிற பேரில் வேற தேர்ட் பார்ட்டிகிட்ட எங்கேயும் போய் மாட்டிக்காத அப்படிங்கிறது உங்கள் மேலே அக்கறையும் அவங்களுக்கு அந்த கன்சர்ன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அவங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீயும் நானும் சேரணுங்கிறதான் விதி, அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பாட்டம் டேக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்களே வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு 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 சீக்ரெட்டான லைஃப்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்கள் பர்சன் எப்படி எப்படியே தேடி பார்க்குறாங்க, யார் மூலியமாவது கேட்டு பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு நியூஸும் அவங்களுக்கு போகிறது கிடையாது. உங்களை தேடுறாங்க வாழ்க்கையில், சரிங்களா? நீ எங்கே இருக்கும்போது தெரியல, இல்லாத போது உங்களை தேடுறாங்க. வேற என்ன லவ் மெசேஜ் கொடுக்குறாங்க? எஸ், நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க ஏதோ தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்குது, தேர்ட் பார்ட்டி பயம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ இப்போ உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நான் சொன்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேருமே வந்து உண்மையாக லவ் பண்ணுறீங்க, ஜென்யூன் லவ் இருக்குது, ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இதில் 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓவர் இமோஷ்னல், நீங்கள் உங்கள் ஹார்ட்டு தான் அதிகமாக பேசும், பட் அவங்களுக்கு வந்து மைண்ட் அதிகமாக பேசும், சரிங்களா? நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் உங்கள் பர்சனுக்காக வரக்கூடிய ஆள். ஆனால் உங்கள் பர்சனை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி நீ வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் இப்போ உங்களை ரொம்ப ரொம்ப நினைக்கிறாங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. உங்களை அதுதான் நான் சொன்னேன், உங்களை தேடுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தேடுறாங்க. உங்களை பார்க்கணும், உங்கள் ஃபேஸை பார்க்கணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும், அது நிறைய சொல்லணும், உங்களை ஹக் பண்ணணும், அவ்வளோ ஆசை இருக்குது. இப்பயும் அவங்க லைஃப் வந்து மெஸ்ல தான் இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு டார்க் எனர்ஜியில அவங்க லைஃப் போயிட்டு இருந்ததோ, ஒரு டார்க்கான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, நீங்க கொஞ்சம் வந்து வெளிச்சம் கொடுத்தீங்க, சந்தோஷத்தை பார்த்தாங்க. இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க லைஃப் டார்க்கா போயிடுச்சு. அவங்க பேட்டர்னை அழகா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டீங்க, அந்த லூப்பில் இருந்து, அந்த ட்ராப்பில் இருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் மறுபடியும் இந்த பர்சன்ட்ட போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு லூப் வந்து கண்டினியூ ஆகும். பட் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இல்லை, அவங்க ஏதோ கரியர், அவங்க ஃபேமிலி லைஃப் ஏதோ சம்திங், அந்த ஒரு ட்ராப்பில் வந்து மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவ் ஆகிறது, மறுபடியும் நீங்கள் வர்றது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது, அமைதியை கொடுக்கறது, மறுபடியும் உங்களை விட்டுட்டு அவங்க கோஸ்ட் பண்ணிட்டு ஓடிடுறது, ரன் ஆகிறது, அங்கே மறுபடியும் அவங்க டார்க் ஃபேஸை ஃபேஸ் பண்ணுறது, அங்கே உங்களோட அருமை தெரியுது, உங்களை வேல்யூ பண்றது, அகைன் உள்ள வர்றது, அவங்க பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க, பட் அகைன் உங்க பர்சனை நீங்க விடும் போது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லி அவங்களை உள்ள விடுறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கும் அந்த ட்ராப், அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். நீங்க ரொம்ப பெரிய ஒரு இதுல பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு வந்து கார்மிக் மாதிரி இருக்கு, ட்வின் ஃப்ளேம் இருக்காங்க, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போற மாதிரி ஒரு இது இருக்கு. சோல் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். இது நிறைய மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் ஷியோராக இப்போ யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே கம்ப்ளீட் ஃபோக்கஸ், கம்ப்ளீட்டாக அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் பர்சனுக்கு உங்களோட ஞாபகங்கள் ட்ரீமில் வந்துக்கிட்டே இருக்குது, உங்கள் இன்ட்யூஷனில் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, இதுதான் உன்னோட பர்சன், கிளம்பிப்போ, நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளு அப்படின்னு. ஆனால் அவங்க இன்னும் அந்த ஒரு அவ்வளோ அடி வாங்கினாலும் இப்போ ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இன்னும் அவங்க ரெடி ஆகலை, அந்த தைரியம் கிடையாது அவங்களுக்கு. இப்போ அகைன் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூன், உனக்கு தகுதியான பர்சன் நான் இல்லை அப்படிங்கிறதா சொல்றாங்க. நான் சொல்லியிருந்தேன், முடிஞ்சதா நீங்க தேர்ட் பார்ட்டி கூட போறீங்களோ இல்லை வேற லைஃபை தேடி போறியோன்னு பயப்படுறாங்கன்னு, அதுதான் அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க. எல்லாமே முடிஞ்சதா, நம்ம லவ் அவ்வளோதானா, இதுதான் நம்ம லவ்வா அப்படிங்கிற மாதிரி, ஏன் லவ் பண்ண, அதுதான் அவங்களா ஜஸ்ட் பிரச்சனை கவலையில வந்து அவங்களா ஏதோ பிளாபரிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்லை சில பேர் வந்து ஷியோரா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அவங்க சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா உங்க பர்சன் அதில் வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சரிங்களா? ஆல்கஹால் அந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து இங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நம்ம வந்து ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன, ஸ்பிரிட் என்ன சொல்ல வராங்க? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கயாஸ், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் வேணும். நீங்கள் எனக்கு கரெக்டான வழியில் நீங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்ல இங்கே பாருங்கள், யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க, சரியாக போயிட்டுருக்கீங்க, அது போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுறீங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் மோர். இப்போ நீங்கள்
நான் இந்த கார்டு கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. நம்ம இந்த கைடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த விஷயம், நீங்கள் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் பர்சன் தான் அந்த பேட்டர்ன் லூப்புக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் வந்து யூனிவர்ஸும் உங்களுக்கு சொல்கிறது வந்து வர விஷயம் அதுதான். ஸோ உங்களை நம்புங்க, யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க, கரெக்டான டைம் கரெக்டான இடத்துல இப்போ போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது. எல்லாமே டிவைன் டைமிங் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பாதையை வந்து சரியாக சூஸ் பண்ணிட்டீங்க. ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு யூனிவர்ஸோட சைன் எப்பயுமே காமிக்கிறது, பட் ரீசன்ட் டேஸில் நிறைய சைன் காமிக்கும். உங்கள் பர்சனோட நேம் காமிக்கிறது, ஏஞ்சல் நம்பர்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கவலைப்படாமல் எந்த பயமும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற நல்ல விஷயங்களுக்காக எக்ஸைட்டடாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எதில் வாய்ப்பு? ரிலேஷன்ஷிப்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வரப்போகுது. ஏன்னா டிவைன் டைமிங் வந்து ரொம்ப குயிக்காக வரப்போகுது. பிகாஸ் அது உங்கள் எனர்ஜி தான். உங்கள் எனர்ஜி அந்தளவுக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இது நெகட்டிவாக இருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட், சரிங்களா? ஸோ அது போதும். நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, பட் இந்த பிரச்சனைகள் வந்து லைஃப் லாங் வராது, யாருக்குமே அது வராது. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கெட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அப்பப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் உங்கள் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத இடத்துல வந்து உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத தாட்ஸில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. ரெண்டு கார்டுமே இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்திருக்கு. எந்த விதமான அட்வைஸ் கிடையாது. நீங்கள் போகிற வழி கரெக்டான வழி, அது மட்டும் தான் யூனிவர்ஸ் சொல்ல வருது. ஸோ வியூவர்ஸ், இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.